ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூகுள் ஆப்ஸ் நிறைய அப்டேட் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னென்ன புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது கேனோட அஃபிஷியல் ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப். ஸோ யூடியூப் நிறைய சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ மேலே சர்ச் ஐக்கன் வந்து பாருங்க, நல்லா இப்போ போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி நமக்கு அந்த வாய்ஸ் பட்டன் இருக்கும், அதுவும் இப்போ நமக்கு வந்து நல்லா போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யூடியூப் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் இப்போ நமக்கு வந்து மெட்டீரியல் தீமில் வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோ கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் கலர் நமக்கு வந்து பார்த்தா இருக்கும். தென் அந்த வீடியோ கீழே இருக்க அந்த ப்ரொஃபைல் பிக்சர், சப்ஸ்கிரைப் பட்டன் அதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் அலைன்மெண்ட் மாற்றிருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சேனல் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல வெளியே வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நமக்கு அந்த மாதிரி வந்து பார்க்க முடியல. நமக்கு இந்த உள்ள ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி உள்ள சேனலுக்குள்ளே போனால் மட்டும் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. தென் அதுக்கப்புறம் லைக் பட்டன், ஷேர் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. தென் யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ரைட்டை ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ என்ன சேனல் இருக்கோ அந்த சேனல் பற்றி ஃபுல் டீட்டெயில் நமக்கு வந்து பார்த்தா காட்டும். ஸோ அந்த சேனல் இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி சேம் ஃபீச்சர் நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கும். இப்போ நம்ம யூடியூப்லேயும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். தென் யூடியூப் நீங்கள் பிசியில் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கேயும் இப்போ நமக்கு அந்த சேஞ்சஸ்லாம் வந்து பார்க்க முடியும். நமக்கு அந்த கீழே அந்த வால்யூம் பட்டன், எக்ஸ்ட்ராக்கு அதெல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் நீங்கள் யூடியூப்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கூகுள் கீபோர்டில் இப்போ நம்ம சிம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை எனேபிள் பண்ணுறது செட்டிங்ஸ் வந்து போங்க, செட்டிங்ஸில் ப்ரெஃபரன்ஸ். ஸோ ப்ரெஃபரன்ஸில் கொஞ்சம் கீழே வந்து அப்படின்னா ஷார்ட்கட் வந்து இருக்கும். அங்கே வந்து பார்க்கலாம் டச் அண்ட் ஹோல்ட் கீஸ் ஃபார் சிம்பிள்ஸ்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே வந்து பார்த்தா ஃப்ளிக் கீஸ் டு என்டர் சிம்பிள்ஸ்னு இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே ஃப்ளிக் இன்புட் சென்சிட்டிவ்னு இருக்கும், அதை வந்து பார்த்தா ஹை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கீபோர்டு நீங்கள் சிம்பிள்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த சிம்பிளை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தா லெட்டர் கீழே ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன சிம்பிளோ அது நமக்கு டக்குன்னு வந்து பார்த்து ஆட் ஆயிரும். இப்போ எனக்கு என்ன சிம்பிள் வேணுமோ ஜஸ்ட் நான் கீழே ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் சிம்பிள் வந்து பார்த்து ஈஸியாக ஆட் ஆகிட்டு இருக்கு. உங்களால் லாங் ப்ரெஸ் பண்ணி சிம்பிள்ஸ் ஆட் பண்ண முடியும், ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு சிம்பிள்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் நமக்கு அந்த சென்சிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மீடியம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இங்கே கூகுள் கீபோர்டு வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கூகுள் க்ரோம் நமக்கு ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மோட், அதுக்கப்புறம் இன்காக்னிட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்காக்னிட்டோ டேப் நமக்கு வந்து 3 டாட்டில் போய் நம்ம செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தா குயிக்காக எனேபிள் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஏஐ மோடில் வந்து பார்த்து நம்ம கிட்ட இருக்கிற இமேஜ் அப்லோட் பண்ணி அது மூலமாக சர்ச் பண்ணிக்க முடியும். தென் இந்த க்ரோமோட இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பேஜ் வந்து இருக்கும், அதை நான் வந்து டிஃபால்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த அப்டேட் நமக்கு லாஸ்ட் க்ரோம்லேயே வந்துருச்சு. ஸோ எனக்கு அந்த க்ரோமில் அந்த ஃப்ரெண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கவர் ஃபீட் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே 3 டாட், ஸோ அதில் வந்து கஸ்டமைஸ் நியூ டேப் பேஜ்னு இருக்கும், அங்கே நம்ம டிஸ்கவர் ஃபீடுன்னு இருக்கும், அது நமக்கு வந்து ஆனில் இருக்கும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். தென் இந்த க்ரோமை நம்ம ஒரு சில இடத்துல இந்த மெட்டீரியல் த்ரீம் கான்செப்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரோ மார்க்கு, அதுக்கப்புறம் ஃபேவரட்டு, டவுன்லோடெல்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம ஜஸ்ட் ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டேப் வந்து இருக்குது, அந்த டேப்லேயும் நமக்கு வந்து பார்க்கலாம் அந்த ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த குரூப்பிங் வந்து இருக்கும். தென் அந்த குரூப்பிங்க்கு நம்ம வந்து பார்த்தா கஸ்டம் கலர் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக நம்ம குரூப் வந்து பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த குரூப்பில் என்னென்ன டேப் இருக்கோ எல்லாம் லைனாக வந்து பார்த்து வந்துடும், நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இங்கே க்ரோமில் வந்து பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. அந்த சர்ச் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஏஐ பேஸ் பண்ணி வந்து காட்டுது. ஸோ அதில் வந்து பார்த்தா இம்ப்ரூவ் மை மென்டல் ஹெல்த், என்ஹான்ஸ் யுவர் ஃபோட்டோஸு, ஆர்ட்ஸ் கேம்ஸு, ஸ்பேஸ் கேம்ஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து சஜஷன் வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு சிமிலரான ஆப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா காட்டும். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பட்டன் வந்து பார்க்கலாம், அது இப்போ நமக்கு கொஞ்சம் வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கூகுள் ஆப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெலிட் லாஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து காட்டுது. ஸோ முதல்ல இது நமக்கு வந்து 15 நிமிஷம் வந்து காட்டுச்சு, இப்போ நம்ம 30 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெலிட் லாஸ்ட் 30 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம 30 மினிட்ஸ் முன்னாடி பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் நமக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஸோ முதல்ல 15 நிமிஷம் வந்து இருந்துச்சு, இப்போ நம்ம 30 மினிட்ஸாக மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கூகுள் ஃபோட்டோஸில் வந்து பார்த்தா கீழே கிரியேட்னு இருக்கும். ஸோ இப்போ அந்த பேஜ் நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து கிரியேட் வித் ஏஐயில் வந்து பார்த்தா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கிறது வந்து பார்க்க முடியும். அந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இமேஜோட லுக் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இதில் நம்ம நிறைய ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் அதே மாதிரி மோர் கிரியேட்டிவ் டூல்ஸ் நம்ம நிறையா வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொலேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே நமக்கு நிறைய ஃப்ரேம் வந்து பார்க்க முடியும். அதில் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ +3, 4, 5 அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 6 ஃபோட்டோஸ் வரைக்கும் ஆட் பண்ணி நம்ம ஒரு கொலேஜ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் அது கீழே வந்து பார்த்தா ஹைலைட் வீடியோ அப்படின்னு வந்து இருக்குது. அந்த ஹைலைட் வீடியோலே நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில ப்ரீசெட்டான டெம்ப்ளேட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம இமேஜ் ஆட் பண்ணி நம்ம வந்து அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் நம்ம இங்கே ஃபோட்டோஸ் ஆப்பில் பார்க்க முடியுது.
ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூகுள் ஆப்ஸ்க்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த அப்டேட்லாம் வந்து உங்கள் ஃபோனில் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கு முன்னாடி உங்கள் டிவைஸில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எல்லா ஆப்ஸ் லேட்டஸ்ட்டான அப்டேட் வந்து பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா கிடைக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.